பேசிக்காக அந்த கார் ஓட்டணும்னு நினச்சா ஓகே கைண்ட் ஆஃப் ஒரு பேட் பேட்ச் ஃபிங்கர் டிரைவே பண்ணலாம் அந்த அளவுக்கு. வருஷத்துக்கு மிஞ்சி போனால் 3500 வரும் ஒரு 5 வருஷத்துக்கு. வெல்கம் பேக் அருண் சுஞ்சு ஸ்குவாட். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம vlog பண்ணி. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் சன்லைட்டில் பிளாக்காகவும் ஒரு டைரக்ட் லைட்டில் ப்ளூவாகவும் தெரிகிற ஒரு செலஷியல் ப்ளூ கலர் பெலனோ ஜீட்டா வேரியண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இல்லை நான் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க போகிறேன். நேராக நம்ம என்ஜின் பே போயிடலாம். நல்லாவே ஒரு ஹெவி பானட் ஃபீல் ஆகுது, லைக் கம்பேர்ட் டு லாஸ்ட் பெலனோன்னு சொல்லலாம். அண்ட் ஒரு நீட்லி பேக்ட் என்ஜின் பேன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க இந்த என்ஜின் பேயில். யா நீட்டாக இருக்குது அண்ட் ஈஸியாக ஸ்லாட் ஆகுது. அண்ட் ஜீட்டா வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷ் ஃபுல்லாக இருக்குது. ஈவன் தோ ஹெட்லைட்ஸில் கூட இருக்குது. அண்ட் இந்த ஃபாக் லேம்ப் வந்து ஆக்சரியாக போட்டது, பிகாஸ் ஜீட்டா வேரியண்ட்டில் ஃபாக் லேம்ப்ஸ் வராது. அண்ட் கம்மிங் டு சைட் ப்ரொஃபைல், டிசைன் லாங்குவேஜ் சீரியஸாகவே ஒரு குட் க்யூட் லுக்கிங் காருன்னு கூட சொல்லாங்க, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இது தி சைட் ப்ரொஃபைல். அண்ட் இப்படி ஸ்லோவாக நம்ம பின்னாடி வந்தோம்னா இதுதான் ரியர் ப்ரொஃபைலுங்க. லுக்ஸ் நீட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பூட் கெப்பாசிட்டி அப்படின்னு வந்தால், பூட் கெப்பாசிட்டி வந்து கம்பேர்ட் டு பழைய பெலனோ ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இந்த லோடிங் லிப் இருக்குது பார்த்தீங்களா, நான் கை விட்றேன் பாருங்கள். இந்த லோடிங் லிப் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் அப்படியே நம்ம சைடில் வந்தோம்னா வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீல்ஸ் அண்ட் டயர் சைஸ் ரெண்டுமே வந்து டாப் ஆஃப் த லைன் ஆல்ஃபா வேரியண்ட்டுக்கும் ஜீட்டா வேரியண்ட்டுக்கும் ஒன்று தான். பட் ஆல்ஃபா வேரியண்ட்டில் உங்களுக்கு டியூவல் டோன் ஃபினிஷ் அலைஸ் வந்திருக்கும், இது வந்து சிங்கிள் டோன் ஃபினிஷ். பட் அலைவில் டிசைன்ஸ் எல்லாம் சேம் தானுங்க. அப்படியே நம்ம ரியர் சீட் ஓப்பன் பண்ணோம்னா, டோர் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு குட் ஓப்பனிங் டோர்னே சொல்லலாம். பட் நாட் as மச் as அல்ட்ராஸ். அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா முன்னாடி இருக்க சீட், இந்த சீட்டும் சரி இந்த சீட்டும் சரி, நான் 511 இருக்கேங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட் நீ ரூம் இருக்குது, குட் அந்த தை சப்போர்ட் இருக்குது. ஈவன் என்னோடய ஹெட்டுமே பார்த்தீங்கன்னா 511க்கு ஒரு குட் ஹெட் ரூம் இருக்குங்க, பட் நாட் கிரேட்டுன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு கிராப் ஆன் ஹேண்டில் இருக்குது. அண்ட் இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு வெளியே அப்படின்னு பார்த்தா ஒரு நாட் க்ளோஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல்னு கிடையாதுங்களே, ஒரு நல்ல ஏரி ஃபீல் இருக்குது இங்கேருந்து வெளியே பார்க்குறக்கு. அண்ட் வெரி குட் லுக்கிங் டேஷ்போர்ட்னே சொல்லலாம். இந்த மார்க்கெட்டில் ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுக்குறது இவங்க. அண்ட் இந்த இடத்துல 2 சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது, ரெண்டுமே வந்து சி டைப். ஸோ விச் இஸ் கிரேட். நம்ம டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு இம்ப்ரூவ் ஆகிறதுல ஒரு சி டைப் கொடுத்தது இட் இஸ் ரியல் குட் டச் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் ரெக்வஸ்ட் சென்சார் இருக்குது, அந்த பக்கம் ரெக்வஸ்ட் சென்சார் இருக்குது, விச் இஸ் கிரேட் திங். இது வந்து லைக் டிரைவர் கம்பார்ட்மெண்ட் போகிற பிளேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வருது, இது ரிக்ளைனிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபார்வர்ட் அண்ட் ஆக்ஷன் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா சைட் போல்ஸ்ட்ரிங் உங்களுக்கு இதில் வந்து நல்லா ஃபர்மாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கார்னரிங் ஃபீல் பண்ணும்போது சீட்லேருந்து அன்பேலன்ஸாக ஃபீல் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப், ஃபாக் லேம்ப் சுவிட்சு, இங்கே வந்து லைட் அட்ஜஸ்டர் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் காரை. எந்த ஸ்விட்ச் கியர் பார்த்தீங்கன்னா லைக் கம்ப்ளீட்டாக முதலேருந்து எப்படி வந்துட்டுருக்கோ அதே மாதிரி தாங்க இன்னும் இருக்குது. அண்ட் இதில் என்னென்னா பேசிக் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வருது. ஸோ அது ஒரு குட் டச். நேராக நம்ம இங்கே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெல்கம் மெசேஜ் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு குட் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு குட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லைக் ஆல்ஃபா வேரியண்ட்டில் 7 inch வரும், திஸ் இஸ் 5 inch. பட் இதுவே வந்து ஒரு ப்ரெட்டி டீசெண்டான சைஸ்னு வச்சுக்கோங்களேன். கேபினை சீக்கிரமாக கூல் பண்ணிடுது. அண்ட் இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் எல்லாம் சூப்பராக இருக்குது ஏசி வென்ட்ஸ் கிட்ட. அண்ட் நம்ம நேராக இங்கே வந்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூவல் ரேஞ்சு, அப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ நிமிஷம் ட்ராவல் பண்ணுறீங்க எல்லாமே காட்டிடுது. அண்ட் நீங்கள் வந்து டோட்டலாக டிரைவிங் டைம், கார் எடுத்ததுலேருந்து எவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். அப்புறம் டோட்டல் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்பில் வந்து எவ்வளோ ஃபியூவல் சேவ் பண்ணியிருக்கீங்க கார் வாங்கினதுலேருந்து அப்படின்னு சொன்னால் நான் வந்து 677 ml சேவ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கிளாக் வித் டேட் இருக்குது பேசிக்காக. அண்ட் டார்க் அண்ட் பவர் ஃபிகர்ஸ்
அண்ட் இங்கே பேசிக்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல லைக் ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன வரும்னா நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே காட்டும். அந்த அனிமேஷன், அந்த கிராஃபிக் வந்து அவ்வளோ நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன். அது வந்து நேவிகேஷனுமே காட்டும் இந்த எம்டிஆர் இருக்க இடத்துல. அவ்வளோதான் இதை பற்றி. அண்ட் இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எஃப்எம் இருக்குது, கிளாக் இருக்குது, இங்கே ஃபியூவல் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கால், அட்டெண்ட், டிக்ளைன் அண்ட் வாய்ஸ் ஆக்டிவ் ஃபங்க்ஷன். இதை நம்ம கிளிக் பண்ணலாம். Hi Arun Sanju, what can I do for you? Driving range. Taking you to fuel economy screen. நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா லைக் பேசிக் கமெண்ட்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். டிஃபிகல்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. அதுக்கு புரியுற மாதிரி சிம்பிள் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டிரைவிங் ரேஞ்சு, அப்புறம் நீங்கள் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம், ஹிஸ்ட்ரி, அப்புறம் ரீஃபியூவல் எத்தனை வாட்டி பண்ணியிருக்கீங்க, இது வந்து எல்லா டேட்டா பேஸ் மேலே வந்துடும். பேக் வந்துட்டு இன்னும் பேக் வந்தீங்கன்னா இங்கே மறுபடியும் ஃபியூவல் ரேஞ்சுன்னு தனியாக இருக்கும். இங்கே ஆவரேஜ் ஸ்பீட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட்டாக வண்டி எவ்வளோ நேரம் ரன்னிங்கில் இருக்குது, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு ட்ரிப்போட ஹிஸ்ட்ரி கொடுத்துரும். அண்ட் இங்கே வந்து நீங்கள் ஃபுட்வெல் லைட்டிங், நீங்கள் டோர் திறக்கும் போது வைக்கணுமா, இல்லை ஏசி வந்து ஐடில் இருக்கும்போது ஸ்டாப் ஆயிடணுமா, இல்லை லேன் சேஞ்ச் விங்கர் அப்படின்னா லைக் நம்ம இங்கே இண்டிகேட்டர் நம்ம போடுறோங்களே, இந்த மாதிரி இப்படி டேப் பண்ணால் 3 டிக்ஸ் வரும். இதை வந்து நம்ம 5 கூட மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் பேசிக்காக. அண்ட் மேலேருந்து ஸ்க்ரால் பண்ணோன்னு பார்த்துக்கிங்களேன், இங்கே ஒய்ஃபையு, இங்கே டே டைமு, 24x ஃபார்மெட்டு, நீங்கள் டிவைசஸ் எல்லாம் பேர் பண்ணிக்கலாம். அதில் இன்னொரு ஈஸியான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒயர்லெஸ் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோவோட வருது, விச் இஸ் ரியலி குட் டச். அண்ட் இதோட ஸ்பீக்கர்ஸ் பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எஃப்எம்ல ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன். தட்ஸ் இனஃப். குட் குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ்னே சொல்லாங்க. ஆல்ஃபா கம்பேர் பண்ணும்போது இது வந்து இட் இஸ் நாட் ஆல்ஃபா கம்பேர் டு ஸ்பீக்கர்ஸ், பட் இதில் இருக்க சவுண்ட் வந்து இட் இஸ் இனஃப். லைக் பழைய கார் கம்பேர் பண்ணும்போது இப்போ வர ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே குட்டாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லா டோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு 4 டோர்லையுமே நீங்கள் 4 லிட்டர் மாதிரி வச்சுக்கலாம். பக்கத்தில் சில பர்சஸ்ஸு, சில அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே மிரர் வராது, பேசஞ்சர் சைடு பார்த்தீங்கன்னா மிரர் வரும். அண்ட் ஆல்சோ இந்த ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேண்ட் ரெஸ்ட் வந்து இட் இஸ் மூவபிள். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவபிள். பட் என்னோட கைக்கு வந்து இன்னமே கொஞ்சம் லென்த்தியாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. தட்ஸ் ஆல் அபவுட் இன்டீரியர்ஸ். நம்ம வந்து டேரெக்டாக ஒனி டிரைவிங் லாக் போகலாம். நம்ம வந்து இப்போது டார்க் அண்ட் பவர் தெரியுற மாதிரி மீட்டர் வச்சுக்கலாம். டபுள் இண்டிகேட்டர் ஆஃப். பின்னாடி ரியர் வியூ மிரர்ஸ் எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. ஸ்லாட்டிங் இன்டு ஃபர்ஸ்ட் கியர், ஹேண்ட் பிரேக் டவுன், ஏசி ஆஃப். சிலிண்டர் 1.2 என்ஜின்னால உங்களுக்கு நல்லாவே ஒரு பவர் ஃபீல் ஆகுது. பட் 3 சிலிண்டர்ஸ் நேச்சுரலி ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி ஃபீலே ஆகாது. தட்ஸ் 0 to 100. 0 to 100 ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.2 என்ஜினுக்கு இட் இஸ் கைண்ட் ஆஃப் குவிக் அப்படின்னு சொல்லலாம். நாட் கம்பேர்ட் டு போலோஸ். நான் போலோஸ் பற்றி இப்போ பேச விரும்பல. பட் ஒரு ஹேட்ச்பேக், ஒரு இப்போ 2023 பெலனோ வந்து ப்ரீமியம் ஹேட்ச்பேக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு 4 சிலிண்டரில் குட் அமௌண்ட் ஆஃப் பஞ்ச் இருக்க மாதிரி ஒரு 89 பிஹெச்பியில் ஃபர்ஸ்ட் வந்த பெலனோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அது 83 பிஹெச்பி. இப்போ டெவலப் ஆயிருக்க பெலனோ பெட்ரோல் என்ஜின் பார்த்தீங்கன்னா 1.2 89 பிஹெச்பி 113 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இருக்க என்ஜின் இது. ஸோ நல்லாவே பஞ்சியாக இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் ஒரு டர்போ என்ஜின் கார் ஓட்டிட்டு இருக்கவங்களுக்கு அந்த டர்போ ஓப்பன் ஆனதான் ஃபீல் தெரியும். இது வந்து லீனியராக இழுக்கிறனால ஓட்டுறக்கே ஒரு குட் ஃபீல் தருது ஆக்சுவலாக. அண்ட் இப்போ வந்து லைக் ஓல்டு பெலனோஸ் கம்பேர் பண்ணும்போது ஐ ஃபீல் சம்வாட் கார் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகிற மாதிரி சடன் ஆக்சலரேஷனில் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட், அவனோட பெலனோ நான் வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஐ ஃபெல் தட். பட் இந்த பெலனோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஸ்டேபிள். இது ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. பிகாஸ் டியூ டு இட்ஸ் இன்க்ரீஸ்ட் வெயிட்னு கூட சொல்லாமே அண்ட் மோர் ஏரோடைனமிக் டிசைனாக கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இந்த கார் வந்து எனக்கு மோர் ஸ்டேபிளாக ஃபீல் ஆகுது. முதல்ல கம்பேர் பண்ணுறத விட இப்போ நல்லாவே ஹேண்டில் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். அண்ட் ஓல்ட் பெலனோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் சென்டர் ஆகுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. பட் இது அப்படி இல்லை. இப்போ வர பெலனோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இப்போ ரைட் திருப்பினா நான் ஸ்டேரிங் விடுறேன், ஈஸியாக வந்து சென்டர் ஆகுது. ஸோ இது வந்து லைக் இது வந்து அவங்க ஒர்க் ஆன் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. தட் இஸ் குட் ஃபார் சுசுகி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் when it comes to suspension,
நான் வந்து இந்த கார் எடுத்துட்டு ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டியாச்சு. ஸோ அந்த ரிவ்யூவில் சொல்கிறேன், கம்பேர்ட் டு ஓல்டு Baleno சஸ்பென்ஷன் இஸ் ரியலி குட் இன் திஸ். அதே மாதிரி என்ன சொல்கிறதுனா சாஃப்டாக இருக்குது சஸ்பென்ஷன், அதனால பவுன்சி மூமெண்ட் வருது. பட் ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகிற ஃபீல் வருதான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக வருது. பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ ஹைவேல ஒரு 90+ கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரிட்ஜோட ஜாயின்ஸ் வரும்போதும் சரி, இல்லை ஒரு கார்னர் நீங்கள் ஒரு 90-100ல் திருப்பும் போதும் சரி, ஒரு அன்ஸ்டேபிள்னஸ் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. பட் கம்பேர்டு டு ஓல்டு Baleno ஸ்டேபிளாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஐ ஃபீல் சம் அன்ஸ்டேபிள்னஸ் டியூ டு பவுன்சி சஸ்பென்ஷன் சொல்லாமே. ஓகே, கைண்ட் ஆஃப் ஒரு பேட் பேட்ச் டெஸ்ட் இல்லைனா ஆஃப் ரோட் டெஸ்ட் மாதிரி எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஒரு கீழே ஒரு அண்டலேஷன் ஒரு ஆஃப் ரோடு இறங்கினோன்னே சஸ்பென்ஷன் இஸ் ரியலி சாஃப்ட். அதனால வந்து கார்க்குள்ள உங்களுக்கு எதுவுமே வந்து ஃபீல் ஆகலை ஆக்சுவலாக. யா, அந்த சஸ்பென்ஷனோட அதோட நேச்சுரல் தாட் இருக்குது. அது என்னன்னா கொஞ்சம் பவுன்சியாக இருக்குது, பட் ஸ்டில் இட் இஸ் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு ஒரு டூ மச் ஆஃப் ஒரு ஹரிசானல் மூவ்மெண்ட் இல்லாமல் ஓகே, இட் இஸ் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரோடில் இருக்க அந்த ஸ்டோன்ஸோட அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு உள்ளே கொண்டு வரல வெல் கம்பேர்ட் டு ஓல்ட் Baleno அப்படின்னு சொல்லலாம். லைட்டாக நான் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் செகண்ட் கியரில். அண்ட் யா, இப்போ லைட்டாக ஒரு டீவியேஷன் எடுக்கலாம். ஸ்டேரிங் பற்றி சொல்லியே ஆகணுங்க, இட் அடாப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கைண்ட் ஆஃப். கொஞ்சம் நான் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி போகும்போது ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேரிங் கொஞ்சம் வே ஆகுது. அதே மாதிரி இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வரும்போது ஸ்லோ ஸ்பீடில் நம்ம மெனோவர் பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி ஈஸி அப்படின்னே சொல்லலாம். ஒன் ஹேண்ட்லேயே நீங்கள் பண்ணலாம், லைக் ஒன் ஃபிங்கர் டிரைவே பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸோ ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்டல் ஏ பில்லர் பி பில்லர்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் கொடுத்துருக்கனால இட் ரியலி கண்டெய்ன்ஸ் நாய்ஸ் அப்படின்னு சொல்லாமே. லைக் ஹவு குட் இஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பேட் ரோட்ஸில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்காது. சேஃப்டி, முதல்ல இருக்க Baleno பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஹைவேஸில் ஒரு லாரி உங்களை கிராஸ் ஆனாலுமே வந்து ஒரு அன்ஸ்டெபிலிட்டி ஃபீல் ஆகும். பட் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்கன்னா ஃப்ரண்ட் கொலிஷன் பார்ட்லையும் அண்ட் ஏ பில்லர் பி பில்லர்லையும் வெயிட் ஹை டென்சில் ஸ்டீல் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க வண்டியோட ஹேண்ட்லிங்லையும் சரி, சேஃப்டிலையும் சரி. ப்ராபப்ளி இப்போ சேஃப்டி டெஸ்ட் பண்ணாங்க கூட இந்த கார் வந்து ஒரு 3 ஸ்டார் அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ப்ளஸ் இந்த ஜீட்டா வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு குட் டச். அண்ட் ஏபிஎஸ் இபிடி எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக வர்றதுனால உங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு நீங்கள் லைக் பழைய மாருதிக்கும் இப்போ இருக்கிற மாருதிக்கும் நீங்கள் கம்பேரே பண்ணலாம். லைக் நல்லாவே ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு சேஃப்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்ம இந்தியன் கார் மேக்கர்ஸை பார்த்துட்டு சுசுக்கியும் இட் இஸ் பிரிங்கிங் ஆன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வில் கம் டு மைலேஜ். மைலேஜ் பற்றி இந்த கார் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டிக்குள்ளே ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 2000-3000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக மைலேஜ் கொடுக்காது. பிகாஸ் த என்ஜின் நீட்ஸ் டு பி செட் டியூ டு இட்ஸ் 4 சிலிண்டர். ஓகே, அதனால நம்மளுக்கு ப்ராபப்ளி கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அந்த பீரியட் தாண்டிட்டீங்கன்னா ப்ராபப்ளி உங்களுக்கு சிட்டிக்குள்ளே மேக்ஸிமம் 17 வரைக்கும் கொடுக்கும். அண்ட் ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 21 ரொம்பவே கான்ஸ்டண்ட்டாக கொடுக்குதுங்க. பிகாஸ் நான் வந்து ரிலேட்டிவாக நான் ஓட்டிகிட்டே இருக்கனால, இன்க்ளூடிங் ஹில்ஸ் நான் ஓட்டிகிட்டு இருக்கனால நான் எல்லாமே சொல்கிறேன். திஸ் இஸ் தி மைலேஜ் யூ வில் கெட் இட் ஃப்ரம். ஸோ இப்போ கம்பேர்ட் டு இப்போ இருக்கிற ஃபியூவல் ப்ரைஸுக்கு மைலேஜ் வந்து சீரியஸாக கிரேட்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் மைலேஜ்க்காகவும் இந்த வண்டியை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ப்ரீமியம் ஹேஷ்பேக்னு இவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. யா, ஹாரன் இது வந்து ஒரு டியூவல் டோன் ஹாரன் தாங்க. பட் இட் இஸ் பிரிட்டி டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். உள்ளே நம்மளுக்கு அதிகமாக கேட்கலனாலும் வெளியே ஒரு குட் லவுண்ட் சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. வென் இட் கம்ஸ் டு கிளச் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல் இட் இஸ் அ பெட்ரோல் கார் அண்ட் இட் இஸ் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கிளச் ஃபீல் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அண்ட் நான் வந்து எக்ஸ்டென்சிவ்லி வந்து கார் நான் மாற்றி ஓட்டிகிட்டு இருக்கனால வெல் கம்பேர்ட் டு i20, அல்ட்ராஸ், இந்த மாதிரி ஒரு ஹேஷ்பேக், ஈவன் ஜாஸ் மேனுவல் இது கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த காரோட கிளச் ஃபீல் வெரி லைட்டுங்க, ரொம்பவே லைட்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் ஐ டிரைவ் டீசல் கார்ஸ். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் கிளச்சஸ் எல்லாமே வந்து சாஃப்டாக இருக்கும். ஈவன் கம்பேர்ட் டு Volkswagen Polo பெட்ரோல், இந்த கிளச் வந்து இன்னும் ஈஸியராகவே இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ
மேக்ஸிமம் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டினாலும் மேனுவல் வந்து உங்களுக்கு கால் வலிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐல் ஷோ லிட்டில் டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ 5th கியரில் இருக்கோம். இன்கியர் ஆக்சிலரேஷன் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் பெடல் கொடுத்துட்டேன். ஸ்லோ பேஸில் தான் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. பிகாஸ் உங்களோட டர்போட ரஷ் இருக்காது. பட் நேச்சுரல் ஆஸ்பெக்ட்னால லீனியராக பொறுமையாக அப்படியே இழுத்துட்டு போகும். அண்ட் நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் when it comes to பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார் பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் இன்னமே அவங்க சக்ஸஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ ஒரு டர்ன் வருது நம்மளுக்கு ஹெடாக, நான் வந்து இப்போ 80 போயிட்டுருக்கேன், சடனாக ஐல் கிவ் அ பிரேக். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீட் டிஃப்ளெக்ஷன் ஆகுதா? அதே மாதிரி பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஹேண்ட்லிங் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. லைக் கம்பேர்ட் டு ஓல்ட் கார்ஸ், ஓல்ட் ஷிஃப்ட் அண்ட் பெலனோ இருக்கு. ஆனால் ஐ வுட் லைக் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற தாட்டில் இருக்கேன் நான். பிகாஸ் நான் ரேபிட் ஓட்டும் போதோ இல்லை i20 ஓட்டும் போதும் கூட, பெட்ரோல் i20 ஓட்டும் போதும் கூட எனக்கு அந்த பிரேக்கில் லிட்டில் பிட் ஆஃப் மோர் ஸ்டெபிலிட்டி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். பட் பெலனோவில் இட் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம அப்படியே உங்களுக்கு ஒரு ஹில் டிரைவும் காமிச்சிடலாம், ஹவு இட் பர்ஃபார்ம்ஸ் இன் கார்னர்ஸ் அண்ட் ஹில் எவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு காமிச்சிடலான்ட்டு. கைண்ட் ஆஃப் ஹில் ஏறிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இது வந்து அந்தளவுக்கு அண்டர் பவர்டாக ஃபீல் ஆகலைங்க. பிகாஸ் இப்போ ஏசி ஆனில் இருக்கு, 3rd கியரில் இருக்கேன், அரௌண்ட் 1800 RPMல இருக்கேன். கேபினில் பார்த்தா 2 பேர் இருக்கோம். இனஃப் ஆஃப் புல் இருக்குன்னு சொல்லாங்க. அதாவது இன்கியர் ஆக்சலரேஷன்லேயே நீங்கள் அப்படியே அந்த டார்க்கோடவே நீங்கள் அப்படியே லைட் த்ராட்டில் கொடுத்து ட்ராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்ஜினுக்கு போகல. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் நம்ம கொஞ்சம் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் கார்னர்ஸில் அப்படின்னா யூ ஃபீல், நீங்கள் ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஒரு பிக் பாடி ரோல் உங்களுக்கு தெரியுது. அரௌண்ட் கார்னர்ஸ் கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால், ஒரு பேஸ் போகிற மாதிரி இருந்தால் அரௌண்ட் கார்னர்ஸ் உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு பாடி ரோல் தெரியுது. அதே மாதிரி இந்த கார் வந்து கார்னர்ஸில் புஷ் பண்ணுறது கிடையாதுங்க. இட் இஸ் மெயின்லி மென்ட் ஃபார் என்ன சொல்கிறதுனா ஃபார் மைலேஜ், ஃபார் குட் ஃபேமிலி ஹேட்ச்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹேட்ச்பேக் வேணும்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். கார்னர்ஸில் கொஞ்சம் ஹார்டராக திருப்பும் போது கண்டிப்பாக டூ மச் பவுன்சியாக இருக்கனால சஸ்பென்ஷன் ட்ராக் மாறுற ஃபீல் கன்ஃபார்ம் வருதுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு என்தூசியாஸ்டிக்காக அந்த கார் ஓட்டணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து சஸ்பென்ஷன்ஸ் மாற்றி தான் ஆகணும். இந்த காரில் நீங்கள் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான டிரைவிங் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா. ஓவராலாக நான் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த கார் வந்து இட் இஸ் அ குட் கார் டு பையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் கார் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து பெரிய கன்சர்னாக இருக்குது, அண்ட் யூ ஹேவ் அ ஃபேமிலி ஆஃப் 4 to 5, யூ நீட் ஸ்பேஸ் மோர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஜீட்டா மாடல் வந்து ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 980 வருது மேனுவல். இது ஆட்டோமேட்டிக் வந்து இன்னும் 50,000 சேர்ந்து வருது. எனக்கு கேட்டால் பெலனோவில் ஆல்ஃபா போகிறத விட, டாப் மாடல் போகிறத விட மிடில் மாடல் ஜீட்டா போகிறது வந்து பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவேன். அண்ட் இந்த கார் இன்சைட் 10 lakhs வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியலி a வெரி குட் கார். ஈவன் உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மிஞ்சி போனால் 3500 வரும் ஒரு 5 வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு மேலே இன்னொரு 3 ரூபா சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வேரண்டேஜ் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக உங்களுக்கு சுசுகி பற்றி தெரியும், எல்லாமே சீப்பாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. மை சஜஷன் இஸ் யூ கேன் கோ ஃபார் திஸ் கார். Until next time, this is Arun Sanju signing off. Please do like, comment and subscribe to my channel.